Hey fam, welcome back to our channel. இந்த வீடியோல Yamaha R15க்கு ஒரு மிகப்பெரிய ரைவலா பார்த்தீங்கன்னா Demon GR 200R அப்படிங்கிற இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போறோம்னு சொல்லி Yamaha தரப்புல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. ஸோ இந்த பைக்கை பற்றி ஃபுல் ஸ்பெக்ஸ் அண்ட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட் இன்ஸ்டன்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவில் யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே உள்ள லைக் பண்ண கிளிக் பண்ணி லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இந்த Demon GR 200R பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறேன். இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே R15 V4க்கு ஈக்குவலாக தான் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. இந்த டிசைனும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த Demon GR 200R பைக்கோட டிசைன் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த பைக்கை வந்து நாங்கள் Yamaha R15க்கு ரைவலாக தான் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை நீங்கள் எங்கிட்ட இருந்து பார்த்தாலுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பார்த்தாலுமே உங்களுக்கு டீமனோட லுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இந்த பைக்கோட எக்ஸோரூம் பிரைஸ் எவ்வளவு இருக்க போகுது அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 1,80,000 வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பைக் வந்து உங்களுக்கு எக்ஸோரூம் பிரைஸா 1,80,000 லான்ச் பண்ணும்போது ஆன் ரோட் பிரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2,05,000 இல்லைன்னா 2,10,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா போகலாம். இந்த 2,10,000 இந்த பைக்கான ஸ்பெசிஃபிகேஷன் ஃபியூச்சர்ஸ்லாம் ஒர்த்தா அப்படிங்கிறத இப்போ வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த Demon GR 200R பொறுத்தளவுக்கு டிசைன் அப்படிங்கிறது ஒரு நல்ல டிசைனாக கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ராஸ்டாக செம்ம கலர்ஸாக தான் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட கலர்ஸ்லாம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 198cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் 4-stroke 4-valve இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்த்தீங்கன்னா 17.4 ஹார்ஸ் பவரும் 14.8 நியூட்டன் மீட்டர் டார்க் தான் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பைக்கில் உங்களுக்கு 6-pin மேனுவல் கியர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம இந்த பைக்ல அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்சும் பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க. அடுத்து இந்த பைக்கோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர் பர் லிட்டர் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட டாப் ஸ்பீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 130+ டெஃபினட்டா போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இந்த பைக்கோட பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே டிஸ்க் பிரேக் டியூல் சேனல் ஏபிஎஸோட தான் பார்த்தீங்கன்னா இந்த பைக் உங்களுக்கு அவைலபிளா இருக்க போகுது. அடுத்ததான் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக் சஸ்பென்ஷனும் ரியர்ல வந்து மோனோசாக் சஸ்பென்ஷன் தான் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி இருக்காங்க. அது இல்லாம உங்களுக்கு இந்த பைக்ல ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து டியூப்லெஸ் டயர்ல தான் தர போறாங்க. அடுத்ததான் இந்த பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல்ல தான் பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வர போகுது. அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட உங்க போன் மொபைல் கால்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணி கட் பண்ற மாதிரி பிளே பாஸ் மியூசிக்கை பண்ணிக்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல வர போகுது. அடுத்ததான் இந்த பைக்கோட சீட்டிங் பொசிஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைடிங் எக்கனாமி ரைடருக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பட் வந்து பில்லியனுக்கு தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அப்படின்னு சொல்றேன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மாடலை பொறுத்தளவுக்கு பில்லியன் சீட் வந்து கொஞ்சம் சின்ன சீட்டாக தான் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ வந்து அவருக்கு கொஞ்சம் தூரம் அப்படிங்கும்போது பரவாயில்ல. பட் வந்து லாங் டிரைவ்லாம் போகும்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹர்ட் ஆகும். பட் ரைடர் வந்து அந்த ரைடை என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓட்டலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு சீட்டிங் பொசிஷன் அப்படிங்கிறது இருக்கு. உங்களுக்கு வந்து கிளிப் ஆன் ஹேண்டில் பார் கொடுத்துருக்கனால இன்னுமே பார்த்தீங்கன்னா டிராஃபிக்ல எல்லாம் ஓட்டும் போது ரொம்பவே பார்த்தீங்கன்னா ரைடருக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அடுத்து இந்த பைக்கோட லைட்னிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வின் ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லைட்டும் எல்இடி டெயில் லைட் ஆன 4 இண்டிகேட்டருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடியில் தான் வரப்போகுது. ஸோ இந்த பைக்கை பற்றி உங்களுக்கு ஃபுல் ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அதுக்குரிய ரிப்ளை அப்படிங்கிறது நான் கொடுப்பேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை தட்டி விட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்ட்டாக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த பைக்கு மார்க்கெட்டுக்கு வந்தால் யாரெல்லாம் வாங்குவீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. லவ் யூ கைஸ். அடுத்த போகிற வீடியோவில்